ஜும்மாவில் பள்ளியெல்லாம் தெரிஞ்சிடும். என்ன சொல்ல போனா தொழுகையாக விட ஜும்மாவும் தொழுவரும் சீக்கிரம் வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இப்ப ஜும்மாவே இல்லை. நிறைய கல்லூரிகள்ல, காலேஜ்கள்ல, ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஜும்மா இல்லை. அதான் எல்லாம் இன்னைக்கு மெட்ராஸ்ல எல்லா அமைப்புகளும் சேர்ந்து பலஸ்தீனுடைய கசாவுடைய அந்த நிலைக்காக வேண்டி எல்லாரும் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுதான் இதனால வெற்றி கிடைக்குமான்னு கிடையாது. எப்ப இந்த உம்மத் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றுவாங்களோ அப்பதான் அந்த வெற்றி பெறுவாங்க. நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன். என்ன சொல்றாங்க? சொல்றாங்க லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா யுஹி. நீங்க ஈமானை கொள்ளவே சொல்றாங்க. மூமின்கள் யாருக்கு செய்யுது? எதுவரை உங்க மன விருப்பத்துக்கு மாற்றமாக நான் கொண்டு வந்த தீனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ எல்லாரும் பாருங்க. இதனை நம்ம மனசு சொல்லுது மூடி வைக்கணும்னு சொல்லுது. எத்தனை பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. நோட்டெல்லாம் எழுதலாம் வந்துட்டாங்க. என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? நாங்கள் சுண்ணத்தாக பின்பற்றிக்குவோம், என்ன எல்லாம் தேய்ச்சிக்குவோம், எப்படியாவது முடி விட்டு எங்களுக்கு வைக்க அனுமதி கொடுங்க. இது பேரெல்லாம் போயிட்டாங்க. மற்றவர்களே இல்லை. முடி வைக்கிறது ஒரு சுண்ணத்தையே சொல்லுது. எத்தனை சுண்ணத்து இருக்குது? பார்க்கறதுல, பேசுறதுல, சிரிக்கிறதுல, சாப்பிட்றதுல, தூங்குறதுல. அரசுலாம் வயசு 8 தான். இப்ப சவால் சொல்றாங்க, அவருடைய மகன் தான் கூப்பிடுறாங்க. சில விஷயங்கள்லாம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. 8 வயசுக்கு வேண்டி ரொம்ப சொல்லிட்டு போயிட்டாங்க. அது முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை சொன்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை அதிமித்தகாரா, எப்பவுமே சுத்தமாயிரு. ஒரு முக்கியமான சுத்தம். நம்ம ட்ரெஸ் சுத்தமா இருக்கணும், நம்ம தொப்பி சுத்தமா இருக்கணும், நம்முடைய கைகால் சுத்தமா இருக்கணும், நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், மஸ்ஜிதே சுத்தமா இருக்கிறது, தொழுகிற மஸ்ஜிதே சுத்தமா இருக்கிறது. எத்தனையோ மஸ்ஜிதில் போய் பார்க்கிறோம், எல்லாம் இருக்கிறோம் ஒன்றடை இருக்கும் எடுக்கல. ஏன்னா அவங்க அதை பற்றி சிந்திக்கல. அது சொல்லலாம். கோயிலுக்குள்ள போறாங்க, அவங்க சுற்றி என்ன செய்யறாங்க? முதல்ல என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? கோயில் முதல்ல சுத்தப்படுத்தினாங்க. சுத்தப்படுத்துறதுனால அவ்வளவு ஓட்டை இருந்துச்சு. அது ஒன்றும் ரூம் இல்லையே. குகைன்னா ரூமா இருக்காதுல்ல. அதுக்கு முன்னாடி யாருமே அங்க போகல. செல்லலாமி செல்வாங்க வர்றதுக்காக வேண்டி எல்லாம் அவ்வளவு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அப்ப செல்லலாமி உள்ள போறாங்க. அப்ப எல்லாம்